ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, உம்முடைய அன்புக்காக, கிருபைக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை போற்றுகிறோம் அப்பா, உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம் ராஜா. ஒருவருக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம். எங்களுக்கு என்ன என்ன தேவைகளோ எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் ராஜா. இதை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது, உம்மை நாங்கள் அறிந்து கொள்ளும்போது எங்கள் வாழ்வில் விடுதலையையும் மீட்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, சகல சத்தியத்திற்கு நேராக எங்களை வழி நடத்துகின்ற சத்திய ஆவியானவரே, வேதத்தின் இரகசியங்களை, மறைப்பொருட்களை எங்களுக்கு எளிமையாய் கற்றுக் கொடுக்கிறதற்காய் நன்றி. தடைகளை, மன கடினத்தை இயேசுவின் நாமத்தினாலே அப்புறப்படுத்துகிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய உணர்வுள்ள தாழ்மையுள்ள இருதயங்களை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் தேவைகளை, பலவீனங்களை, கண்ணீர்களை அறிந்திருக்கிறீர். வார்த்தையாக நீர் கடந்து வருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய வார்த்தையை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நீர் உறுதிப்படுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் கிட்ட போவோம் இல்லையா? டாக்டர் என்ன கொடுப்பாரு? மருந்து கொடுப்பார். மருந்து கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லுவாரு? இந்த மருந்தை எப்படி உட்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முறையை நமக்கு என்ன செய்வாரு? கற்றுக் கொடுப்பார். சாப்பிட்றதுக்கு முன்னாடியா, சாப்பிட்டதுக்கு பிறகு சாப்பிடணுமா, எப்படி அதை உட்கொள்ளணும், என்ன செய்யணும், என்ன உணவு முறைகளை சாப்பிடணும், எவ்வளோ நேரம் தூங்கணும், எவ்வளோ நேரம் நடக்கணும், இந்த வழிமுறைகளை நமக்கு அவர் என்ன செய்வாரு? கற்றுக் கொடுப்பார். அந்த மருந்தை வாங்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு மேஜை மேலே வச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு டாக்டர்கிட்ட போய் எனக்கு இன்னும் சுகமாகலன்னு கேட்டால் அவர் என்ன சொல்லுவாரு? நான் தந்த மருந்தை ஒழுங்கா சாப்பிட்டீங்களா? இல்லை, மருந்து பத்திரமா என்கிட்ட தான் இருக்கு, அதை தினம் நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன், என் மேஜையிலே இருக்கு, அதை நான் தினம் தினம் எடுத்து பார்ப்பேன் அப்படின்னு சொன்னா மறுபடியும் அவர் என்ன கேட்பாரு? அந்த மாத்திரையை நீங்க உட்கொண்டீங்களா? அந்த மருந்தை உட்கொள்ளக்கூடிய முறை என்று ஒன்று இருக்கிறது. உலக பிரகாரமான மருந்துக்கு எப்படி உட்கொள்ளக்கூடிய ஒரு முறை இருக்கிறதோ, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தேவனுடைய மருந்து, தேவ மருந்து. இந்த தேவ மருந்துல என்ன விசேஷம் அப்படின்னா, அது உங்க உடல்ல உள்ள நோயையும் சரி செய்யும். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனையில நின்று கொண்டு இருக்கிறீங்களோ எல்லா பிரச்சனைக்கும் அதில் தீர்வு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய சரீரத்திற்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய மருந்தாக அது இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஜீவனை கொடுக்கக்கூடிய மருந்தாக அது இருக்கிறது. என்ன பிரச்சனையில இருக்கிறீங்களோ அதுல இருந்து வெளியில கொண்டு வரக்கூடிய வல்லமை நிறைந்த தேவ மருந்தாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த தேவ மருந்தை எப்படி உட்கொள்ள வேண்டும், இந்த மருந்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு வழிமுறையை வைத்திருக்கிறார். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். என் மகளே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது, அவருடைய வார்த்தையில வாழ்வு இருக்கிறது. இந்த உலகத்திற்கு அவர் வாழ்வு கொடுக்க தான் வந்தார். சிலுவையில அதை நமக்கு கொடுக்கவும் செய்திருக்கிறார். அதுக்கு பெயரு தான் கிருபை. எல்லோருக்கும் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் இலவசமாக அவர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லோரும் அதை பெற்றுக் கொள்ளுவது இல்லை. ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு.
யாரு ஒருத்தங்க அதை தேடுகிறார்களோ, அதுவும் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தேடுறாங்களோ, அவங்களுக்கு தான் அந்த ஜீவன் என்ன செய்யுமா? கிடைக்கும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். இந்த ஆரோக்கியம் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா மருந்துன்னு இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவருடைய வார்த்தை எப்படி இருக்குதா? அதை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு அவர்களுடைய உடலுக்கு அது எப்படி செயல்படுதா? மருந்தாக செயல்படுகிறது. நம்ம உடலுக்கு மருந்தை நம்ம எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறோம்? எந்த டாக்டர் கிட்ட போனா ஸ்பெஷலிஸ்ட்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேடிக்கிட்டு இருக்கோம். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவருடைய வார்த்தை எப்படி செயல்படுதா? மருந்தாக செயல்படுகிறது. தேவனுடைய மருந்தை காட்டிலும் உலகத்துல சிறந்த மருந்து இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியாது. உலக மருந்து ஒரு லிமிட் உண்டு, ஒரு எல்லை உண்டு. அதுக்கு மேல அந்த மருந்தால என்ன செய்ய முடியாது? செயல்பட முடியாது. அது ஒரு தற்காலிகமானது. ஆனா தேவ மருந்து எல்லைகளே இல்லாத மருந்து. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த மருந்தை எப்படி உட்கொள்ள வேண்டும், இந்த மருந்தை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற வழிமுறைய முன்னாடி உள்ள வசனத்துல சொல்றார் பாருங்க. 20:21. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். இந்த 2 வசனமும் தான் நாம் அதை உட்கொள்ளுகின்ற முறை. இதை நம்ம ஒரு சில பகுதிகளாக பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு பகுதியை பார்க்கலாம். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. அந்த மருந்தை உட்கொள்ள வேண்டிய முதல் ஸ்டெப், முதல் படி என்னதான்? அவருடைய வார்த்தைகளை என்ன செய்யணுமா? கவனிக்கணுமா. இந்த உலகத்துல பலவிதமான வார்த்தைகள் உண்டு, பலவிதமான வார்த்தைகள் உண்டு. அதுல நம்ம எந்த வார்த்தையை கவனிக்கணுமா? அவருடைய வார்த்தையை கவனிக்க வேண்டும். நான் அவருடைய வார்த்தையை கவனிக்க தான் செய்யறேன் நீங்க சொல்லலாம். நீங்க சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கும் போது, கிளாஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போது, பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி டீச்சர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாடத்தை ஒழுங்கா கவனிங்க. நம்ம கிளாஸ்ல தானே உட்கார்ந்து இருக்கிறோம். ஏன் டீச்சர் அப்படி சொல்றாங்க? நம்ம உட்கார்ந்து இருக்கிறது அங்க உட்கார்ந்து இருக்கலாம், அங்க உட்கார்ந்து இருந்தாலும் நம்முடைய கவனத்தை வேற எங்கேயாவது நம்மளால என்ன செய்ய முடியும்? செலுத்த முடியும். அதுதான் இங்க தேவன் சொல்லுகிறார். நீ என்னை அறிந்திருக்கிறேன்னு சொல்லலாம், ஆனா நீ எதை கவனிக்கிறாய்? என் வார்த்தைகளை நீ என்ன செய்யி? கவனி. வாசிக்கலாம். எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும், ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஜீவன் அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கிற ஜீவன் தேவனுடைய ஜீவன். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். அந்த பரிபூரணமான வாழ்வை தான் இதுல சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய ஜீவன். அவருடைய வார்த்தையில யாரோட ஜீவன் இருக்குதா? தேவனுடைய வாழ்வு, அவருடைய ஜீவன் இருக்குதான். அது என்ன செய்து பாருங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும். அந்த வார்த்தை வெறும் வார்த்தை கிடையாது. அதுல என்ன இருக்குதா? வல்லமை இருக்குதா. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும். இந்த உலகத்துல கூர்மையா எந்த ஆயுதம் இருக்குதோ அதை காட்டிலும் கூர்மையான வல்லமை நிறைந்த ஆயுதமாக அவர் வார்த்தை இருக்கிறது. என் வாழ்க்கையில இவ்வளோ பிரச்சனை இருக்குதே, இந்த பிரச்சனைகளை நான் எப்படி சரி செய்ய போறேன்? இவ்வளோ தடைகள் இருக்குதே. நீங்க நினைக்கிறீங்களா? உங்க தடைகளை சரி செய்யக்கூடிய வல்லமை அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும். அதாவது நம்மளுடைய ரத்தம் எதுல உருவாகும் அப்படின்னா, இந்த எலும்புகளுக்கு இடையே உள்ள எலும்பு மஜ்ஜையில தான் அது என்ன செய்யும்? உருவாகும். இந்த எலும்பு மஜ்ஜைக்குள்ள எந்த மருந்தும் போக முடியாது. அதுலதான் ரத்தம் என்ன செய்யும்? உருவாகும். ஊசியாலேயோ மருந்தாலேயோ அந்த ரத்தம் உருவாகுகின்ற எலும்பு மஜ்ஜைக்குள்ள என்ன செய்ய முடியாது? போக முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையானது இந்த ரத்தம் உருவாகுகின்ற எலும்பு மஜ்ஜைக்குள்ள என்ன செய்தான்? போகிறது. உலக மருந்தால் செல்ல முடியாத இடத்திற்கு இந்த தேவ மருந்து என்ன செய்கிறதா? செல்கிறது. உலக வல்லமையால் செயல்பட முடியாத இடத்திற்கு இந்த தேவ வல்லமை என்ன செய்கிறது? செல்லுகிறது. ஏன்னா அது உள்ள இருக்கிறது தேவனுடைய வல்லமை. உள்ள இருக்கிறது மனிதன் கண்டுபிடித்த மருந்து அல்ல, தேவ மருந்து இருக்கு. உங்களுடைய உறுப்புகளை சரி செய்யக்கூடிய மருந்து, உங்க உறுப்புகளை உயிர்ப்பிக்கக்கூடிய மருந்து அந்த வார்த்தைக்குள்ள என்ன செய்கிறது? இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என் மகனே, என் வார்த்தைகளை கவனி. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் உண்டு. என்ன பெயர் தெரியுமா? வார்த்தை. வாசிக்கலாம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்ததா? தேவனாயிருந்தது. மறுபடியும் சொல்றேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே எப்படி இருந்ததா? தேவனாயிருந்தது. 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே எப்படி இருந்ததா? தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பேர் என்னது? வார்த்தை. இங்க என்ன சொல்றாருன்னா, என் மகனே, இயேசு கிறிஸ்துவை கவனி. ஏன்னா மருந்து யாருதான்? இயேசு கிறிஸ்து தான் மருந்து. நீங்க இயேசு கிறிஸ்து யாரு? அவர் எதற்காக இறங்கி வந்தார்? அவர் என்ன செய்திருக்கிறார்? அவர் சிலுவையில் கொடுத்தது என்ன? ரட்சிப்பில் எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நான் யார்? இந்த வார்த்தைகள் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, வேதத்தில் உள்ள மற்ற வசனங்கள் உங்களுக்கு பலன் கொடுக்காது. மறுபடி சொல்றேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு? அவர் சிலுவையில் என்ன கொடுத்திருக்கிறார்? எதற்காக அவர் மனிதனாக இறங்கி வந்தார்? அவர் செய்தது என்ன? ரட்சிப்பில் எனக்கு என்ன இருக்கிறது? அவருடைய இரத்தம் எனக்கு என்ன செய்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் எனக்கு எந்த இடத்தை அது கொடுத்திருக்கிறது? இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, மற்ற வசனங்களுடைய பலனை உங்களால முழுமையாக என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. மற்ற வசனங்களை நீங்க தவறுதலாக தான் புரிந்து கொள்வீங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, என் மகனே, எதை கேளு? என்னுடைய வார்த்தைகளை கவனி. ஏசு கிறிஸ்துவை கவனிக்கணுமா? ஏசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியம் உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த வார்த்தையில் உள்ள மருந்து உங்களால என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். தேவனுடைய வல்லமைக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒரு சுகத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? ஒரு விடுதலைக்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா? ஜீவன் ஏசு கிறிஸ்து தான். வழி யாருதான்? ஏசு கிறிஸ்து தான். வாழ்வு யாருதான்? ஏசு கிறிஸ்து தான் வாழ்வு. அவரை குறித்து நாம் அறிந்து கொள்ளாமல் அந்த ஜீவனுக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியாது? போக முடியாது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், யோவான் 8:31-32.
இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் என்ன செய்யுமா? விடுதலையாக்கும். நம்ம தேவன்கிட்ட விடுதலையை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவர் வார்த்தை என்ன சொல்லுது? சத்தியத்தையும் நீங்க அறிவீங்க, சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையாக்கும். சத்தியம் வேற யாரும் இல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தான் சத்தியம். இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளாமல் தேவனுடைய வல்லமையையும் அந்த மருந்தையும் அந்த வாழ்வையையும் நம்மளால என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. அவர் சிலுவையில் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்துல 2 விதமான வாழ்வு இருக்கு. அதனாலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் வாழ்வு கொடுக்க வந்தேன், அது பரிபூரணப்பட வந்தேன். நோய் நிறைந்த ஒரு வாழ்வு இருக்குது, கட்டுகள் நிறைந்த, பாவங்கள் நிறைந்த, இருளின் அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்கின்ற ஒரு வாழ்வு இருக்குது. சிலுவையில் அவர் கொடுத்த பரிபூர்ணமான வாழ்வு இருக்கிறது. இதுல எந்த வார்த்தைகளை நாம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இந்த உலகத்தில் உள்ள அந்த வார்த்தைகளை நாம கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோமா? தேவனுடைய வார்த்தையை நாம் கவனித்து கொண்டிருக்கிறோமா? நீங்க இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகளை கவனிக்கும் பொழுதுதான் அந்த மருந்துக்குள்ள நீங்க என்ன செய்ய முடியும்? போக முடியும். அந்த மருந்து வேணும்னு நம்ம நினைக்கிறோம், அந்த விடுதலை வேணும்னு நினைக்கிறோம். அந்த மருந்தை உட்கொள்ற முதல் படி என்னன்னா, அவர் வார்த்தையை நான் முதல்ல என்ன செய்யணும்? கவனிக்கணும். உலகம் ஒரு தகவலை சொல்லதான் செய்யும். நோய் இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனா நம்ம கவனிக்கிறது யார் வார்த்தையை கவனிக்கணுமா? அவருடைய வார்த்தை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருடைய வார்த்தை நமக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, நம்பிக்கையை தருகிறது. நம்பிக்கையே இல்லாத உலகில் நமக்கு நம்பிக்கையாக வந்தவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எபேசியர் 2வது அதிகாரம் 4-5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எல்லாரும் பணத்துல ஐஸ்வர்யமா இருப்பாங்க. நம்ம தேவன் எப்படி இருக்கிறாரா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருக்கு என்னோட நிலைமை தெரியாதா? என்னோட சூழ்நிலை புரியாதா? நான் எந்த இடத்தில் இருக்கிறேன் என்பது அவருக்கு தெரியாதா? நீங்க யோசிக்கவே வேண்டாம். நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். நம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அவர் எதற்காக மனிதனாக இறங்கி வந்தாரா அப்படின்னா, நம் மீது, உங்கள் மீது அன்பு கூர்ந்து அவர் இறங்கி வந்தாரா. அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார், கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இலவசமாக அந்த ரட்சிப்பை நமக்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தும் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எபேசியர் 2:12. அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக இறங்கி வருவதற்கு முன்னால் மனிதர்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும். தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு நாம அந்நியர்களாக இருந்தோமா? அந்நியர்கள்னா என்ன அர்த்தம்? அந்த வாக்கு தத்தங்களை நாம் சொந்தமாக்கி கொள்ள முடியாது, அதற்கு நாம் உரிமை பாராட்ட முடியாது, அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு இடத்துல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா? இருந்து கொண்டிருந்தோம். அக்காலத்திலே இயேசு கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும். இயேசு கிறிஸ்து வருகிறதற்கு முன்னால்
இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நாம இந்த உலகத்துல எப்படி இருந்தோமா? நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தோமா? இந்த உலகத்துல நமக்கு நம்பிக்கையே கிடையாது. ஒரு நோய் இருந்தா அதோட முடிவு அந்த நோயின் விளைவுதான். ஒரு பிரச்சனைனா உலகத்துல என்ன தோல்வியோ அந்த தோல்விதான். ஒரு சூழ்நிலை என்றால் உலகம் எப்படி அதை சுமந்து கொள்ளுகிறதோ அது போலதான். ஏன்னா உலகத்துல நமக்கு என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லாதவர்களாக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா? இருந்து கொண்டிருந்தோம். இவ்வுலகத்தில் எப்படி இருந்தோமா? தேவன் அற்றவர்கள் போல இருந்தோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வருகிறதற்கு முன்னால் நம்முடைய நிலைமை இதுதான். தேவன் இல்லாதவர்கள் போல நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமா? இருந்து கொண்டிருந்தோம். ஆனா அடுத்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, 13வது வசனம். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தேவனுடைய வல்லமைக்கும் அவருடைய வாக்கு தத்தத்திற்கும் அவருடைய ஆசீர்வாதத்திற்கும் முன்னால் நாம தூரமா இருந்தோமா? அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை பெறாமல் இருந்தோம். அதை சொந்தமாக்கி கொள்ள முடியாத இடத்தில் இருந்தோம். அப்படிப்பட்ட நம்மை இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேவன் இல்லாதவர்கள் போல் இருந்த நாம் தேவனை அப்பாவாக நாம என்ன செஞ்சிருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். எவ்வளோ பெரிய நற்செய்தி இல்லையா? நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்த நாம் இந்த உலகத்தில் நம்பிக்கையை நாம் பெற்றிருக்கிறோம். டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? உங்களுக்கு இயேசு கிறிஸ்து நம்பிக்கை தருகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னுடைய இரத்தத்தினால் நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க? கழுவப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய நோய்களை நான் சுமந்து கொண்டேன். இந்த நோயை நீங்க சுமக்க தேவையில்லை. இயேசுவின் தழும்புகளால் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? சுகமாக்கப்பட்டீர்கள். இந்த உலகத்துல நமக்கு அவர் என்ன தருகிறார்? நம்பிக்கை தருகிறார். பிரச்சனைகளுக்கு மத்தியில உங்களுக்கு உதவியே இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நம்பிக்கை தருகிறார். நீ திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சகாயர். சகாயர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் உனக்கு உதவி செய்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் என்ன செய்கிறேன்? தாங்குகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ தேவனால் உண்டாக்கப்பட்டிருக்கிறாய். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை என்ன செய்யும்? ஜெயிக்கும். இந்த நம்பிக்கையை அவர் நமக்கு என்ன செய்கிறார்? தருகிறார். கட்டுகளோட இருக்கிறீங்களா? சாபத்தின் விளைவுகள்ல இருக்கிறீங்களா? அவருடைய வார்த்தை சொல்லுது. கலாத்தியர் 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். யாராக இருந்தாலும் இது சாபம், இது முன்னோர்கள் செய்த சாபம், இது பரம்பரை சாபம், இது குடும்பமாக இது வருகிறது, இது கட்டுகள், இந்த விளைவுகள்ல இருக்கிறீங்க. அது யாரு சொன்னாலும் அதை நீங்க என்ன செய்யாதீங்க? அந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டாம், அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த இடத்துல அவருடைய வார்த்தை நமக்கு நம்பிக்கையை தருகிறது. நீ சாபத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை. நான் உனக்காக சாபமாகி, சட்டத்தின் சாபத்திலிருந்து நான் என்ன செஞ்சுட்டேன்? நீங்களாக்கி மீட்டு கொண்டேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில இருந்தாலும் சரி, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நம்பிக்கையின் வாசலாக நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கை தருகின்ற வார்த்தையாக இருக்கிறது. நான் இதில் தோற்று போய்விடுவனோ அப்படின்னு சொல்லி கலங்கி நின்றீங்கன்னா, அவருடைய வார்த்தை சொல்லுது, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து உலகத்தை ஜெயித்தீர்கள். ஏனெனில் நீங்கள் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைகளை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை தேவனோடு ஒப்புரவாக்கி இருக்கிறது.
தேவன் இல்லாதவர்கள் போல் இருந்த நாம் தேவனை அப்பாவாக, தந்தையாக நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலம் தேவனுடைய குடும்பத்தில் அவருடைய பிள்ளையாக நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய வல்லமை நம் வாழ்வில் செயல்படுவதற்கான வழியை அவர் உண்டு பண்ணி இருக்கிறார். தேவனுடைய வல்லமை நம்முடைய சரீரத்தில் சுகத்தை கொடுப்பதற்கு அவர் அங்கு ஒரு வழியை என்ன செய்திருக்கிறார்? உண்டு பண்ணி இருக்கிறார். எதனால் அவருடைய வார்த்தையை கவனிக்க சொல்கிறார்னா, அவருடைய வார்த்தையில் மட்டுமே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, உலகத்தில் நம்பிக்கை இல்லை. அவருடைய வார்த்தை மட்டுமே உங்களுக்கு நம்பிக்கை தருவதாக இருக்கிறது. அதனால அவர் என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளை நீ கவனி. அதுவும் எந்த வார்த்தைகளை? இயேசு கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறாரோ, சிலுவையில் அவர் என்ன செய்திருக்கிறேன் என்று சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை நீங்க கவனிக்கும் பொழுது உங்க சூழ்நிலைகள்ல முதல்ல நீங்க எதை பெற்றுக்கொள்ளுவீங்க? நம்பிக்கையை பெற்றுக்கொள்வீங்க. அடுத்து அவருடைய வார்த்தைகளை ஏன் கவனிக்க சொல்கிறார்னா, அந்த விசுவாசத்திற்குள் உங்களால செல்ல முடியும். எந்த சூழ்நிலைகள்ல இருந்தாலும் அதில் விடுதலையையும், வாழ்வையையும், வெற்றியையும், சுகத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே மருந்தாக அவருடைய வார்த்தை இருக்கிறது. அவங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து எதுதான்? அவருடைய வார்த்தை. இயேசு கிறிஸ்து தான் மருந்து, இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். இதை நீங்க விசுவாசிச்சு நீங்க செயல்படும் போது உங்க சூழ்நிலைகள்ல மாற்றத்தை, விடுதலைய, சுகத்தை உங்களால என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். இந்த வார்த்தைகளை நீங்க கவனிச்சால் மட்டும்தான் நீங்க அதை விசுவாசிக்கிற இடத்துக்கு என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். முதல்ல நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளுவீங்க, ரெண்டாவது எதை பெற்றுக்கொள்ளுவீங்க? விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு அதுல செயல்பட முடியும். நீங்க அந்த வார்த்தைகளை கவனிக்காம உங்களால அதுல என்ன செய்ய முடியாது? விசுவாசிக்க முடியாது. நீங்க சொல்லலாம், அவர் வார்த்தைகளை நான் கவனிக்கிறேன், இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமானேன், நான் சொல்லதான் செய்கிறேன், ஆனா எனக்கு சுகத்தை பார்க்க முடியவில்லையே. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாக்கினார். நான் சொல்லதான் செய்றேன், என் குறைவுகள் நிறைவாகவில்லையே, என் உறவுகள் சரியாகவில்லையே, என் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே, என் நோய் அப்படியேதான் இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல நம்ம தவறுகிறோம் தெரியுமா? அவருடைய வார்த்தைகளை அவர் எப்படி கவனிக்க சொல்கிறார்னா, மற்ற வார்த்தைகளை கவனிக்காமல் முழு இருதயத்தோடு கவனிக்க சொல்கிறார். நாம எல்லா வார்த்தைகளோடு சேர்த்து அவருடைய வார்த்தையை என்ன செய்கிறோம்? கவனித்து கொண்டிருக்கிறோம். இன்னும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். மத்தேயு 12:34. விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யுமா? பேசுமா. உங்களுக்கு எளிமையான ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிக்கிறோம். அந்த தண்ணி எப்பொழுது நிரம்பி வழியும்? எப்போ அது வெளியில சிந்தும்? அந்த பாத்திரம் நிறைந்தால்தான் அது கீழே என்ன செய்யும்? வழியும். அது நிறையாமல் அந்த தண்ணி என்ன செய்யாது? வழியாது. இததான் இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார். உங்கள் இருதயம் நிறையும் பொழுது, எதனால நீங்க அதை நிரப்புறீங்களோ அதை வாய் என்ன செய்யுமா? பேசும். அவருடைய வார்த்தைகளால் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பும் பொழுது உங்க சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களால் ஜீவனை பேச முடியும். நீங்க நல்லா இருக்கும் போது இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் சொல்றது விசுவாசம் இல்லை. அது யாருனாலும் என்ன செஞ்சிருவாங்க? சொல்லலாம். டாக்டருடைய ரிப்போர்ட் எதிராக இருக்கும் பொழுது, உங்க சரீரம் ஒரு வலியை உணர்த்தும் பொழுது, உங்களுடைய பிரச்சனை ஒரு தகவலை சொல்லும் பொழுது, நான் இயேசுவின் தழும்புகளினால் சுகமானேன் அப்படின்னு சொல்லி எதிரான சூழ்நிலையில எப்ப உங்களால சொல்ல முடியும்னா, அந்த வார்த்தைகளால் உங்கள் இருதயத்தை நிரப்பும் பொழுது. அந்த கிருபை நிறைந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை நீங்க நிரப்பி வச்சிருந்தீங்கன்னு சொன்னாதான் எதிர்மறையான சூழ்நிலையில இல்ல இந்த நோய் என்னுடையது இல்லை, இந்த நோய் என் சரீரத்தை மேற்கொள்ள முடியாது, இயேசுவின் தழும்புகளினால் நான் சுகமானேன். எப்ப வரும்? என் இருதயம் அந்த வார்த்தையினால் நிரம்பி வழியும் போது. அப்படி நீங்க இங்க நிரப்பாம கால்வாசி அரைவாசி வச்சிருந்தீங்கன்னு சொன்னா அங்க பிரச்சனைகள் தான் உங்க சிந்தனைக்குள்ள என்ன செய்யும்? வரும். அவருக்கு வல்லமை இருக்கு, சரிதான்.
அது எனக்கு தெரியுது, நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், நான் சொல்லதான் செய்றேன், ஆனாலும் இந்த பிரச்சனை இருக்குதே. அது எதை குறிக்குது தெரியுமா? உங்க இருதயம் அவர் வார்த்தைகளால் நிரம்பவில்லை. அங்க பாதி என்ன இருக்குது? பிரச்சனைகள் இருக்குது. உலகம் அந்த இடத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் ஆனாலும் நான் சொல்லதான் செய்றேன், ஆனாலும் எனக்கு இன்னும் நடக்கல. நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ஆனாலும் எனக்கு தாமதமாகிறது. இன்னும் இருதயம் அந்த விசுவாச வார்த்தைகளால் என்ன செய்யல? நிரம்பல. இருதயத்தின் நிறைவினால் வாய் என்ன செய்யும்? பேசும். ஒரு அழகான ஒரு உதாரணம் தாவீது ராஜா. தாவீது ராஜா ஆடு மேய்க்கும் ஒரு சின்ன பையனா இருந்து அரசனாக மாறியவர். அவர் கோலியாத்தை வீழ்த்தும் போது தாவீதுக்கு என்ன வயசு தெரியுமா? 17 இல்ல 18 இந்த வயசுதான் அவருக்கு. போர் அனுபவம் இல்லாதவர், ஆடு மேய்க்கும் ஒரு சிறுவன் எப்படி ஒரு அரக்கனை வீழ்த்த முடியும்? அங்க இஸ்ரவேல் ராணுவம் கோலியாத்தை பார்த்து என்ன செஞ்சாங்களா? பயந்து ஓடுனாங்களாம். தினம் தினம் கோலியாத் வந்து மிரட்டும் பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு எல்லாரும் என்ன செஞ்சாங்களா? ஓடி ஒளிஞ்சாங்களாம். ஆனா தாவீது ராஜா அங்க கோலியாத்தை பார்த்த உடனே அவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு அந்த உடன்படிக்கையில் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், எப்படி நிந்திக்க முடியும்? இவனை கொன்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? அவர் சொல்லும் போது தாவீதுக்கு வந்து போர் அனுபவம் கிடையாது. ஒரு போர் அனுபவம் நிறைந்த ஒரு சவுல் ராஜா அங்கு ஓடி ஒளிகிறார். போர் அனுபவம் நிறைந்த ராணுவ வீரர்கள் ஓடி ஒளிகிறாங்க. ஆனா சிறுவனாக இருந்த தாவீது என்ன சொல்கிறார்? இவரை கொன்றால் எனக்கு என்ன கிடைக்கும்? இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் எப்படி தாவீது ராஜாவால் விசுவாசமாக பேச முடிந்தது? ஏனென்றால் அவருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் அவர் என்ன செஞ்சு வச்சிருந்தாரு? நிரப்பி வைத்திருந்தார். தேவனுக்கும் அவருக்குமான உறவு மிகவும் நெருக்கமாக இருந்தது. நான் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், எப்பொழுதும் அவருடைய துதி என் வாயில் இருக்கும். நான் நன்மையை அனுபவிக்கும் போதும் சரி, நான் பிரச்சனைகளை அனுபவிக்கும் போதும் சரி, எக்காலம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் அதுதான். நான் சந்தோஷமா இருக்கும்போது நான் வேதம் வாசிப்பேன், சந்தோஷமா இருக்கும்போது நான் ஜெபிப்பேன், சந்தோஷமா இருக்கும்போது அவருக்கு நன்றி சொல்லுவேன், எனக்கு சோர்வு வரும்போது அதெல்லாம் விட்டுருவேன், அப்படி சொல்லல. எக்காலத்திலும் எந்த நேரத்திலையும் நான் என்ன செய்வேன்? அவரை துதிப்பேன். தாவீது ராஜாவுடைய இருதயம் தேவனுடைய வார்த்தைகளால் நிரப்பி வச்சிருந்தாரு. சவுல் ராஜா எத்தனையோ முறை அவரை கொலை செய்கிறதற்கு தேடி செல்கிறார். தாவீது ராஜா என்ன செய்கிறார்? ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அங்கு சவுல் ராஜாவை தாக்குவதற்கு அவருக்கு சமயம் கிடைக்கிறது. அங்க அந்த செயலை தாவீது ராஜா செஞ்சாரா? ஏன் செய்யல? அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இல்ல. ஏனென்றால் சவுல் ராஜா நினைத்து தன்னை கொல்ல முடியாது என்ற நிச்சயம் தாவீது ராஜாவுக்கு இருந்தது. இந்த விசுவாசத்தை அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? அவருடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையால் அவர் நிரப்பி வைத்திருந்தார். சங்கீதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும், என் இருதயத்தை நான் கர்த்தரிடத்தில் பொருத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தாவீது ராஜாவை போல நம்ம கோலியாத்தை வீழ்த்தணும்னு நினைக்கிறோம், கோலியாத்தை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறோம். சூழ்நிலைகளுக்கு மத்தியில விசுவாசத்தை பேசணும், அன்பை காண்பிக்கணும், விசுவாசத்துல செயல்படணும் நம்ம நினைக்கிறோம். இருதயம் அவருடைய வார்த்தைகளால் நிரம்பும் பொழுதுதான் அந்த செயலுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். முதல் படி, நீங்க ஜீவனை கண்டுபிடிக்கணும், தேவ மருந்தை கண்டுபிடிக்கணும், அவர் கொடுத்திருக்கிற வாழ்வுக்குள்ள செல்லணும்னா முதல் படி அவருடைய வார்த்தையை நீங்க கவனிக்கணும். அந்த வார்த்தையால உங்க இருதயத்தை நீங்க நிரப்பணும். நம்பிக்கை இல்லாத உலகம் தான் இது. இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு, போராட்டங்கள் உண்டு. இது சாதாரண உலகம்னு சொல்லி தேவன் சொல்லவில்லை. பொல்லாத உலகம், பொல்லாத பிரபஞ்சம். இதில் நற்செய்தி என்னன்னா, தேவன் நம்மை திக்கற்றவர்களாக விடவில்லை. உலகத்தை படைத்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்தவர் நமக்குள் இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்றவர் நமக்குள் இருக்கிறார்.
நம்மை தாயின் கருவில் உருவாக்கியவர் நமக்குள்ள இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு உறுப்புகளையும் பார்த்து பார்த்து அவர் உருவாக்குனாராம். நம்ம வாயிலிருந்து சொல் பிறவாகிறதுக்கு முன்னமே அது என்ன வார்த்தைங்கிறத அவர் அறிந்து வைத்திருக்கிறாராம். நம்ம நடக்கும் போதும், நம்ம இருக்கும் போதும், நம்ம உட்கார்ந்து இருக்கும் போதும், படுத்திருக்கும் போதும் நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்து கொண்டு நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த வார்த்தைகளால நம்ம இருதயத்தை நிரப்பும் பொழுது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவருடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தவர் அவற்றோடு மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? அவருடைய அன்பு மேல நமக்கு நிச்சயம் ஏன் வரல? அந்த அன்பை நம்மளால ஏன் விசுவாசிக்க முடியல? ஏனென்றால் அந்த அன்பை நாம இன்னும் என்ன செய்யல? அறிந்து கொள்ளல. அதனாலதான் அவர் சொல்றாரு, நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையில் என்னுடைய வார்த்தைகளை நீ கவனி. நோய்க்கு மத்தியில அவர் சுகம் கொடுத்திருக்கிறாருங்கிற வார்த்தையை நீங்க கேளுங்க. பிரச்சனைக்கு மத்தியில இந்த உலகத்தை படைத்தவர் உங்களுக்குள் இருக்கிறார். அவர் உங்களை தனியாக விடவில்லை, உங்கள் சார்பில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்க கேளுங்க. உலகத்தையே படைத்தவர் உங்களுக்குள் இருக்கிறாருன்னா அவர் சும்மாவா இருப்பாரு? உங்களுக்காக அவர் ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்தவர் உங்க சூழ்நிலைகள்ல உங்களை எப்படி அவர் தவிக்க விடுவார்? நீ உன் பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு ஜெயிச்சு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி எப்படி அவர் சும்மா உட்கார்ந்து இருப்பார்? இல்ல, அவருடைய அன்பு நமக்கு இன்னும் என்ன செய்யல? புரியல. ஆபிரகாம், அவருடைய சரீரம் செத்து போன நிலைமைதான். அவருடைய மனைவியின் கர்ப்பம் செத்து போயிட்டுன்னு தான் வேதம் சொல்லுது. அந்த சூழ்நிலையில அவர் எந்த வார்த்தையை கவனிச்சாரான்னு தெரியுமா? வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணியவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். பிரச்சனைய பார்த்து அவர் விசுவாசத்தில் வல்லவரானார்னு போடல. பிரச்சனைய பார்த்து பார்த்து அவர் விசுவாசத்துல பலப்பட்டார்னு போடல. வாக்குத்தத்தம் பண்ணினவர் வல்லமையுள்ளவர், உண்மையுள்ளவர். உங்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. இந்த நிச்சயத்தை நீங்க எப்படி பெற முடியும்? அவரை அறிந்து கொள்ளும் போதுதான். நீங்க சுகம் வேணும் அப்படின்னு சொன்னா அவர் சுகம் கொடுத்திருக்கிறார். நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்றது அவருடைய சித்தம் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளாம உங்களால சுகத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. நான் தினம் எத்தனையோ பேரை பார்க்கிறேன். நான் விசுவாசி, நான் ரட்சிக்கப்பட்டவர்கள் சொல்றவங்க நான் சுகத்தை பெறுவது தேவனுடைய சித்தமா? நீங்க எப்படி சொல்றீங்க? தேவனுக்கு சித்தம் இருந்தா தானே எனக்கு சுகம் கிடைக்கும். இப்படி சொல்லி இந்த சுகத்தை இழந்து எத்தனை பேர் நின்று கொண்டிருக்கிறாங்க தெரியுமா? நோயோட நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னா எதுக்கு அவர் இறங்கி மனிதனாக வரணும்? எதுக்கு அவருடைய சரீரத்தில் நோயை சுமந்து கொள்ளணும்? எதுக்கு அவர் நமக்காக ரத்தம் சிந்தணும்? என்னுடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை விட அவருடைய சித்தத்தை அவர் எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஏசு கிறிஸ்து பூமியில இருக்கும்போது யாருக்காவது நோயை கொடுத்திருக்கிறாருன்னு வசனம் இருக்குதா? இந்த சாபத்தை பிடிச்சுக்கோ, இந்த பாவத்தை பிடிச்சுக்கோ, இந்த நோயை நீ வச்சுக்கோ, உனக்கான தண்டனை இதுதான், இப்படி ஏசு கிறிஸ்து யாரையாவது பார்த்து சொல்லி இருக்கிறாரா? யாரையாவது பார்த்து சொல்லி இருக்கிறாரா? அவர் எப்படி இருந்தாராம் தெரியுமா? அப்போஸ்தலர் 10:38. நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராக பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் அவர் என்ன செஞ்சாரா? குணமாக்குகிறவராக இருந்தார். இதைவிட தேவனுடைய சித்தத்தை அவர் எப்படி காண்பிக்க முடியும்? அவரிடம் வந்த மக்களை அவர் சொஸ்தமாக்காமல் அவர் விட்டதில்லை. அவரை தொட்ட யாவரும் என்ன செஞ்சாங்களா? சொஸ்தமானார்கள். இதை விட தேவனுடைய சித்தம் நாம சுகம் பெறுகிறது தான் அப்படிங்கறத அவர் எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளாமல் தேவனுடைய சித்தம் என்னங்கிறது உங்களுக்கு என்ன செய்யாது? புரியாது. தேவனை பார்க்க உங்களுக்கு பயமா தான் இருக்கும்.
இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளாமல் தேவனை உங்களால் விசுவாசிக்க முடியாது. பயத்தோட தான் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அவர் எனக்கு செய்வாரா, செய்ய மாட்டாரா, எனக்கு கிடைக்குமா, கிடைக்காதா, என் மேல அன்பா இருக்கிறாரா, கோபமா இருக்கிறாரா, இப்படிதான் தேவனை தள்ளின்னு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், பார்த்துக்கிட்டு இருப்போம். இப்படிதான் விசுவாசிகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்துவை குறித்த வார்த்தைகள் அவங்க என்ன செய்யல, இயேசு கிறிஸ்துவை குறிச்சு கேட்கிறாங்க, அந்த பெயரை கேள்விப்படுறாங்க, அவரை குறித்த வார்த்தைகள் அவங்க இன்னும் என்ன செய்யல, கேட்கல. அதனால் அந்த கிருபை அவங்க இன்னும் என்ன செய்து கொள்ளல, புரிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் தேவனை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் அன்பை புரிந்து கொள்ளாமல் தேவனுடைய அன்பை உங்களால் என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாருங்கிறத நீங்க தெரிந்து கொள்ளாமல் தேவனுடைய சித்தம் என்னங்கிறது உங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. எத்தனையோ ரட்சிக்கப்பட்டவர்கள், எத்தனையோ பக்தி வைராக்கியமாக இருக்கிறவர்கள், நான் சுகத்தை பெறது தேவனுடைய சித்தம்னு எப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க. இந்த வசனங்கள் அவங்களுக்கு என்ன செய்யல, புரியவில்லை. இயேசுவின் நாமத்தினாலே அத்தனை அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்க பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஐசி யூனிட்ல இருக்கிற பேஷண்ட் யாரு ஒருத்தங்க இந்த சுவிசேஷத்தை ஏத்துக்கிறாங்களோ, எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாலும் அவங்க வெளியில வர்றதை நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த வார்த்தைகளை அறியாததினால் நான் சுகம் பெறுவது தேவனுடைய சித்தமா இல்லையா, அந்த சந்தேகத்துல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இருந்துகிட்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தை, அவர் சுகத்தை கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க அறியாமல் தேவனுடைய சித்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது, அதை விசுவாசிக்க முடியாது. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கலாம், அவர் கொடுத்த உரிமைகளை நம்மால் அனுபவிக்க முடியாது. இப்படிதான் பாதி கிறிஸ்தவர்களுடைய நிலைமை இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். மறுபடி வாசிக்கலாம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21, 22. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமுமாம். ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசிச்சு நான் இதை சொல்றேன். எபிரேயர் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். உங்களுக்கு உங்க பிரச்சனையில தேவன் இரக்கம் காண்பிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறீங்க. வசனம் சொல்லுது, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும். உங்களுக்கு உங்க பிரச்சனையில ஏற்ற சமயத்துல எந்த இடத்துல உங்களுக்கு தேவ தயவு தேவையோ, எந்த இடத்துல தேவனுடைய சுகம் தேவையோ, எந்த இடத்துல தேவனுடைய வல்லமை தேவையோ, அந்த இடத்துல அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள நாம என்ன செய்யணுமா, தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு போகணுமா. உங்களுக்கு கல்யாண வீட்டுக்கு பத்திரிக்கை கொண்டு வந்து உங்க உறவுகள் நண்பர்கள் தராங்க. அவங்க பத்திரிக்கை தருகிறதோட நோக்கம் என்னவா இருக்கும், திருமணத்துக்கு நீங்க என்ன செய்யணும், போகணும். நீங்க போகிறத அவங்க விரும்புறாங்க, உங்களை அழைக்கிறாங்க. அதுதான் அந்த பத்திரிகை கொடுக்கறதோட நோக்கம், இன்விடேஷன் கொடுக்கறதோட நோக்கம் அதுதான். இங்க தேவன் நமக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்கிறார். உங்களுக்கு இரக்கம் வேணுமா, தைரியமா என்கிட்ட வா. உங்களுக்கு கிருபை வேணுமா, தைரியமா என்கிட்ட வா. உன் பிரச்சனையில உனக்கு விடுதலை வேணுமா, சுகம் வேணுமா, தைரியமாக நீ என்கிட்ட வா. இந்த அழைப்பை அவர் கொடுத்துட்டாரு. எத்தனை பேர் இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல செல்கிறோம்? அதனாலதான் நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். அது இலவசமாக கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லோருக்கும் அந்த அழைப்பை அவர் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தைரியமாக என்னிடத்தில் வா. கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு, இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு, சகாயத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்கிட்ட எப்படி வா, தைரியமா வா. இததான் எபேசியர்ல பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அந்த தைரியத்தை நமக்கு என்ன செஞ்சிருக்கு, தந்திருக்கிறது. நம்ம செயல்கள் இல்லை. இதை யாரு கண்டுபிடிக்கிறாங்களோ அவர்கள் தைரியமா அந்த இடத்துக்கு என்ன செய்யறாங்க, போறாங்க. அவர்கள் தைரியமா அந்த ஜீவனை என்ன செஞ்சுக்கிறாங்க, விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்கிறார்கள். இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம்தான் பார்த்தோம். தேவ மருந்தை உட்கொள்ளுகின்ற முறையில் முதல் படியை நம்ம பார்த்திருக்கிறோம்.
அந்த மருந்து, அந்த வாழ்வு, அந்த சுகம், அந்த ஜீவன், நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பகுதிகளுக்குமான விடுதலை அவர் வார்த்தையில ஒரே மருந்துல இருக்குது, தேவனுடைய வார்த்தை. இதை பெற்றுக்கொள்ற முதல் படி, முதல்ல அவர் வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? கவனிக்கணும். உலகத்துல எத்தனையோ விதமான வார்த்தைகள் இருக்கும். சூழ்நிலைகள் ஒரு தகவலை சொல்லதான் செய்யும். அவர் வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? முதல்ல கவனிக்கணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்க சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் அதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அவரிடத்தில் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு 2 சாட்சி சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த சத்தியத்தை அறிந்த ஒரு பெண், அவளுக்கு திருமணமாகி குழந்தை உண்டாகி இருந்தாள். அவளுக்கு இந்த சத்தியம் நல்லா தெரியும். அதாவது சாபத்தின் மூலமாக தான் அந்த குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த வலி என்ன செய்கிறது? வருகிறது. ஆதியாகமத்தில் அது என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்காக சாபமாகி விட்டார். அந்த விளைவுகள்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இத அவ விசுவாசிக்க ஆரம்பிச்சா. நான் அதிக வலியோடு நான் பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காக கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார்? சாபமாக்கப்பட்டிருக்கிறார். அது அவ விசுவாசிச்சா. இந்த சத்தியத்தை அவ அறிந்த ஒரு பெண் தான். ஒரு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஃபோன் பண்ணா. எனக்கு எந்த வலியும் இல்ல, டாக்டர்னு ஒரு 10 நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. என்னோட உறவுகள் எல்லாம் பயப்படுறாங்க. எப்படி உனக்கு வலிக்காம இருக்கும்? எப்படி உனக்கு அந்த அறிகுறிகளை இல்லாம இருக்கும்? எப்படி நீ இந்த கடைசி குழந்தை பிறக்கிற ஒரு சமயம் இது, அந்த அறிகுறி எதுவுமே உங்ககிட்ட இல்லையே? அவங்க சொல்றத கேட்டு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. நான் எதுவும் தவறு செய்யறேனாக்கா அப்படின்னு கேட்டா. இல்ல அவங்க எல்லாம் எதை பாக்குறாங்க? பாக்குறத பாக்குறாங்க. உலக அனுபவத்தை என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? பாக்குறாங்க. நீ என்ன செய்யற? விசுவாசத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிற. நீ அவருடைய வார்த்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? பார்த்து கொண்டு இருக்கிற. நீ போற வழி சரிதான். நான் கொஞ்சம் சத்தியங்கள் அனுப்புறேன், நீ கேளு. நீ டாக்டர் கிட்ட போறதுக்கு முன்னாடி சொல்லு, நம்ம ஜெபிக்கலாம். உன்னால நார்மலாக அந்த குழந்தை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். நீ வலித்துதான் அந்த குழந்தை பெறணும்னு இல்ல. அந்த சாபத்துல இருந்து அவர் விடுதலை ஆக்கி இருக்கிறார். நீ வலிச்ச பிறகுதான் அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னும் இல்ல. நார்மலான முறையில் அவர் அதை நமக்கு என்ன செய்ய முடியும்? தர முடியும். அதுதான் அவருடைய விருப்பம் அப்படின்னு சொன்ன உடனே அவ சரி அப்படின்னு சொன்னா. 2 நாளைக்கு முன்னாடி மறுபடியும் போன், நான் ஹாஸ்பிட்டலுக்கு நான் போறேன்க்கா, ஸ்கேன் பண்ணேன், டாக்டர் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஜெபிச்சோம். இயேசுவின் நாமத்தினால நாங்க ஜெபிச்சோம். இந்த சாபத்துல இருந்து நீங்க விடுதலை ஆக்கி இருக்கிறீங்க. குறித்த நேரத்துல அந்த குழந்தையை நார்மலான முறையில இயேசுவின் நாமத்தினாலே நாங்க பெற்றுக்கொண்டதற்காக நன்றி. அந்த கர்ப்பப்பை, அந்த குழந்தையோட தலை, அதெல்லாம் அந்த நார்மல் டெலிவரிக்கு எப்படி மாறணுமோ அது போல இயேசுவின் நாமத்தினாலே நீங்கள் ஒத்துழைக்கணும்னு சொல்லி அதை கட்டளையிட்டு நாங்க என்ன செஞ்சோம்? ஜெபிச்சோம். இரவு நேரத்துல டாக்டர் அவளுக்கு சொன்னது என்ன அப்படின்னா, உனக்கு நார்மலாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. குழந்தை தலை என்ன செய்யல? திரும்பல. ஆனா அவ அதை என்ன செய்யல? ஏற்றுக்கொள்ளல. எனக்கு காலையில 6 மணிக்கு போன் வருது, எனக்கு நார்மல் டெலிவரியில குழந்தை பிறந்திருக்கு. டாக்டர் எனக்கு நார்மல் இல்லைன்னு சொன்னாங்க, குழந்தை தலை திரும்பலன்னு சொன்னாங்க. ஆனா விடியற் காலம் 4:30க்கு அந்த தலை ரொம்ப அழகா திரும்பி 1/2 மணி நேரத்துல எனக்கு குழந்தை என்ன செஞ்சிட்டு? பிறந்து விட்டது. அதாவது இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உலக பிரகாரமா அவளுக்கு அது நார்மலா வர வாய்ப்பு இல்லை. ஆனா அவருடைய வார்த்தைகளினால் அவ இருதயத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கிறா? நிரப்பி வச்சிருக்கிறா. அந்த விசுவாசத்திற்குள்ள அவ செல்றா. அதுல அவ செயல்படும் போது அங்க கர்ப்பப்பைய திறக்கிறது, அந்த தலைய திருப்புறது, அதெல்லாம் யாரோட வல்லமை? தேவனுடைய வல்லமை. அது நம்முடைய பங்கு இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்கறது, அது அவங்க இருதயத்துல நிரப்புறது, அந்த விசுவாசத்துக்குள்ள செல்றது, அதுல நீங்க செயல்படுறது, இதுதான் உங்க பங்கு. உங்க சரீரத்துல உங்க உறுப்புகளை உயிர்ப்பிக்கிறது அவருடைய வல்லமை. உங்க சரீரத்துல உள்ள கேன்சர் கிருமிகளை அது அங்க அழிக்கிறது அவருடைய வல்லமை. கட்டிகளை சரி செய்கிறது அவருடைய வல்லமை. கர்ப்பப்பைக்கு உயிர் கொடுக்கிறது அவருடைய வல்லமை. உங்க ரத்தத்தை சரி செய்யறது அவருடைய வல்லமை. அதுல நம்ம ஒண்ணும் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இந்த வார்த்தையை நீங்க நிரப்பவே அந்த விசுவாசத்திற்குள்ள உங்களால என்ன செய்ய முடியும்? செல்ல முடியும். அவருடைய வார்த்தையில தான் அவரை நம்புகிறதற்கு ஏதுவான விசுவாசம் இருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொரு சாட்சி என்ன அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய அம்மா சொன்ன சாட்சி. அவங்களுடைய மகள் குழந்தை உண்டாகி இருக்கிறாங்க, 5 மாதம். அவங்களுடைய கர்ப்பப்பையில ஒரு ரத்த கட்டி இருக்குது. 5 மாதத்துல டாக்டர் சொன்ன ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அந்த பெண்ணிற்கும் சரி அந்த குழந்தையும் சரி உயிர் பிழைக்கிறது கஷ்டம். யாராவது ஒருத்தர் தான் என்ன செய்ய முடியும்? பிழைக்க முடியும்
அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட். ஆனா இந்த அம்மாவுக்கு இந்த சத்தியம் என்ன செய்யும் தெரியும். அவங்களுக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வந்துதான். அவங்க இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட ஊழியக்காரர் அவருடைய மகள் குழந்தை பெற்றுக் கொள்ளும் போது அந்த சிறு குழந்தைக்கு மூளைக்காய்ச்சல் இருந்துதான். அந்த மூளைக்காய்ச்சல் சமயத்துல அந்த ஊழியக்காரரும் அவருடைய மனைவியும் விசுவாசத்துல நின்றாங்களாம். டாக்டருடைய ரிப்போர்ட் அவங்க என்ன செய்யல, நம்பல. ஏசு கிறிஸ்து ரத்தத்தின் மூலம் இந்த சுகத்தை எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். நோயை அவர் சுமந்து கொண்டார். அந்த குட்டி குழந்தைக்கு அவர் ஒரு நன்மையான திட்டத்தை வைத்திருக்கிறார். திருடன் அந்த சுகத்தை என்ன செய்ய முடியாது, திருட முடியாது. அந்த உயிரை அவன் பறிக்க முடியாது. அந்த மரணத்திற்கு அந்த குழந்தை மேல என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. அவங்க அந்த 2 பேரும் அந்த விசுவாசத்துல இருக்க இருக்க அந்த மூளைக்காய்ச்சல்ல இருந்து அந்த குழந்தை என்ன செஞ்சிட்டு சரியாயிட்டு. இந்த சாட்சி அந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துதான். உடனே இந்த அம்மா அவங்க பொண்ணு சார்பில் இவங்க வந்து விசுவாசத்துல நிற்க ஆரம்பிச்சாங்களாம். என் பொண்ணு யாரு, ஏசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்கிறாள். அந்த கர்ப்பப்பைக்குள்ள அவருடைய வாழ்வு செயல்படுகிறது. அந்த குழந்தைக்குள்ள இயேசுவின் வாழ்வு செயல்படுகிறது. அந்த குழந்தைய எந்த கட்டியும் எதுவும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க விசுவாசத்துல நிற்க நிற்க கரெக்டாக அந்த குழந்தை நார்மல் டெலிவரியில எந்தவித கஷ்டமும் இல்லாம அந்த அம்மாவும் குழந்தையும் நலமாக இருந்தாங்களாம். அந்த கட்டி அப்படியே தான் இருந்துதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில உள்ள அதிசயங்கள். உலக பிரகாரமா இது நடக்க முடியாதுதான். ஆனா அவரை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, அவர் வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அதை உங்க இருதயத்துல நீங்க நிரப்பும் போதுதான் உங்களால விசுவாசிக்க முடியும். இல்லை என்றால் எதிர்மறையான சூழ்நிலையில உங்க வாய் விசுவாசத்தை பேசாது, பிரச்சனையை தான் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும், பேசிக்கொண்டிருக்கும். அப்படி விசுவாசிக்கும் பொழுது பிரச்சனைகள் நம்முடைய தேவனுக்கு ஒரு பொருட்டு அல்ல. உங்க நோய்கள் அவருக்கு ஒரு பொருட்டு இல்லை. டாக்டருடைய ரிப்போர்ட் ஃபைனல் கிடையாது, அது முடிவு கிடையாது. இது முடியாதுன்னு சொன்னா அது அவ்வளவுதான், அப்படி கிடையாது. நம்முடைய தேவனுக்கு எதுவும் முடிவு இல்லை. அது ஒரு புதிய ஆரம்பம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோதரிக்கிறோம் தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மகனே, என் மகளே, என் வார்த்தைகளை கவனி. இந்த உலகத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு நிகரானது இல்லை. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வாக, வழியாக, ஒளியாக, ஜீவனாக இருக்கிறது. எங்கள் சரீரத்துக்கு அது மருந்தாக இருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர். இந்த மருந்தை உட்கொள்ளுகின்ற முறையை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது ஜீவனை கொடுக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்களுடைய உடலுக்கு அது மருந்தாக செயல்படுகிறது. அதை கண்டுபிடிக்கும் முறையை எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர். என் வார்த்தைகளை கவனி. இயேசு கிறிஸ்துவை நீர் கவனிக்க சொல்லுகிறீர். அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார், சிலுவையில் அவர் செய்தது என்ன, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் யாராக இருக்கிறோம் என்ற வார்த்தைகளை எங்களை நீர் கவனிக்க சொல்கிறீர். எங்கள் இருதயத்தில் அந்த வார்த்தைகளால் நிரப்ப சொல்லுகிறீர். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. எங்கள் எதிர்மறையான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நம்பிக்கையின் வார்த்தையாக உம்முடைய வார்த்தை இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவனற்று இருந்த நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இயேசுவின் இரத்தத்தினால் நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு அந்நியர்களாக இருந்த நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாங்கள் பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய குடும்பத்தில் ஒருவராக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி. நாங்கள் மாற வேண்டிய இடங்களை எங்களுக்கு நீர் சுட்டி காண்பித்ததற்காக நன்றி. எங்களுடைய சரீரத்திற்கான விடுதலையை, சுகத்தை நாங்கள் உலக மருந்தில் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். உம்முடைய மருந்து எங்களுக்கு தேவ மருந்தாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்கள் வாழ்வில் விடுதலை தரும் மருந்தாக அது இருக்கிறது. வெற்றியை தரும் வாழ்வாக, மருந்தாக உம்முடைய வார்த்தை இருக்கிறது. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய அன்புக்காக நன்றி, உம்முடைய கிருபைக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாக நீங்க இருக்கிறீங்க. உங்க சரீரத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு விலை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தை விலையாக கொடுத்திருக்கிறார்.
அவர் காசோ பணமோ பொருளோ கொடுத்து உங்களை விலை கொடுத்து வாங்கல. வசனம் சொல்லுது, கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் தேவன் தங்கி இருக்கின்ற ஆலயம் என்று அறியீர்களா? நீங்க அவரை எங்க தேடுறீங்க? அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் தங்கி இருக்கின்ற ஆலயமாக நீங்கள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமாக நீங்க இருந்துகிட்டு இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துல கேன்சர் எப்படி இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் கட்டிகள் எப்படி இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் நுரையீரல் பிரச்சனை எப்படி இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் மூளை நரம்புகளில் குறைபாடு எப்படி இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தில் அந்த மரபணுக்கள்ல எப்படி பிரச்சனை இருக்க முடியும்? அதற்கு அதிகாரம் இல்லை. அவர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார் என்ற அதிகாரத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் போது அந்த பிரச்சனை உங்க சரீரத்தை விட்டு போறத உங்களால பார்க்க முடியும். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி, உங்கள் சரீரத்திற்காக ஒரு பெரிய விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்த விலையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரீரம் ஒவ்வொரு அடி அடிக்கப்படும் பொழுதும் அந்த உலோகமுள் அவருடைய முதுகு தோலை கிழிச்சிட்டு வந்ததுன்னு வேதம் சொல்லுது. ரத்தமும் சதையுமாக அவர் தொங்கினாரா. கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் உங்களுக்காக சிந்தி இருக்கிறார், எனக்காக சிந்தி இருக்கிறார். உங்களுடைய நோய்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து கொண்டதை பாருங்க. உங்க பலவீனங்கள், உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய சாபங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டதை பாருங்க. சாத்தானின் அதிகாரத்தை அவர் உறிந்து கொண்டார். உங்களுடைய கட்டிகளை அவர் சுமந்து கொண்டதை பாருங்க. உங்களுடைய கண் பிரச்சனைகள், பார்வை குறைபாடுகள், எலும்பு பிரச்சனைகள், முதுகெலும்பு பிரச்சனைகள், கர்ப்பப்பை பிரச்சனைகள் ஒவ்வொன்றையும் அவர் சிலுவையில சுமந்து கொண்டதை பாருங்க. அவருடைய ரத்தத்தால நீங்க கழுவப்படுறத பாருங்க. உங்க உறுப்புகள்ல எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுல கைய வச்சுக்கோங்க. இயேசுவின் ரத்தம் உங்க உறுப்புகளை கழுவுகிறத பாருங்க. உங்க உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை இயேசுவின் ரத்தம் உங்களை கழுவி கொண்டிருக்கிறது. நீங்க இயேசு கிறிஸ்துவின் சொந்த சரீரமா இருக்கிறீங்க. இயேசுவின் தழும்புகளினால் நீங்க சுகமாக்கப்பட்டிருக்கிறீங்க. இயேசு என்ற நாமத்தை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படியுங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நிற்கின்ற இடத்தில் நம்மை அவர் வைத்திருக்கிறார். நம்ம வல்லமையில இல்ல, இயேசு என்ற நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறீர். பூமியில் நாங்கள் எதை கட்டுகிறோமோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நாங்கள் எதை கட்டவிழ்கிறோமோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரது சரீரத்தில் உள்ள பலவீனத்தின் ஆவி, உறுப்புகளை முடக்கி வைக்கின்ற, கட்டிகளை கொடுக்கின்ற, மூளை நரம்புகளை மந்தமாக்குகின்ற, செயலற்று போகச் செய்கின்ற, கர்ப்பப்பையை அதனுடைய செயலை மட்டுப்படுத்துகின்ற, எலும்பு நரம்புகளை செயல்பட விடாமல் முடக்கி வைத்திருக்கின்ற ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வேரோடு பிடுங்கி கட்டி நான் கடலில் எறிகிறேன். சிலுவையில் நீர் கொடுத்த தேவ சுகத்தை இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டவிழ்கிறேன். தேவ சுகம் உங்கள் எலும்புகளை நேராக்கி கொண்டிருக்கிறது. தேவ சுகம் உங்கள் மூளை நரம்புகளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. தேவ சுகம் உங்கள் நுரையீரலை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. தேவ சுகம் உங்களுடைய கர்ப்பப்பையை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. இரத்த ஓட்டத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை மரித்து போயிருக்கின்ற உங்கள் உறுப்புகளை தேவ சுகம் உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது. I release it in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் சுகத்தை எப்பொழுதே நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின வல்லமையுள்ள ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் செய்கிறார். அவர் உங்கள் சரீரங்களை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். வல்லமையுள்ள ஆவியானவரால் உங்களுடைய கட்டிகள் கரைந்து கொண்டிருக்கிறது. வளைந்திருக்கின்ற உறுப்புகள் நேராகி கொண்டிருக்கிறது. Thank you Lord. Praise the Lord. Thank you Jesus. இயேசுவின் தழும்புகளினால் நீங்க சுகமாக்கப்பட்டீங்க. இயேசுவின் நாமத்தினாலே முழுமையான விடுதலையை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.